வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வாழைப்பூ பஜ்ஜி எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். வாழைப்பூவில் திக்காக இருக்கிற நரம்பையும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற சின்ன இதழ்களையும் வெளியே எடுத்துட்டு வாழைப்பூவை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இந்த நரம்பையும் சின்ன இதழையும் ஒவ்வொரு பூலிருந்தும் நம்ம எடுத்துடணும். ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு, 3/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். பஜ்ஜி மாவுக்கு கரைக்கும் போது எப்பவும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கணும். மாவு கலந்து ரெடியானதும் நம்ம ஒவ்வொரு வாழைப்பூவா அதில் போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வாழைப்பூவை அந்த பஜ்ஜி மாவில் நல்லா நனைச்சு நம்ம ஒவ்வொன்றா இப்படி போட்டு எடுத்துக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வெந்ததும் நம்ம வாழைப்பூவை எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். மிக மிக சுவையான, சத்தான, சுலபமான வாழைப்பூ பஜ்ஜி தயார். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.